இந்தியன் 2 திரைப்படத்தில் இ-சேவை மைய தொழிலாளர்களை இழிவாக சித்தரித்திரும் காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபிகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியன் 2 திரைப்படத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்களை இந்தியன் தாத்தாவாக நடித்த கமல்ஹாசன் தண்டிப்பது போல காட்சிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் ஒரு பகுதியாக இ-சேவை மையத்தில் பணியாற்றும் ஒரு நபரின் ஊழல் தொடர்பான காட்சிகளும் சித்தரிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இப்படி விளிம்பு நிலையில் உள்ள இ-சேவை பணியாளர்களை தவறாக சித்தரித்துள்ளதை உடனடியாக படக்குழு நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இ-சேவை மையத்தில் கையெழுத்திடப்படும், ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றுள்ளது. இ-சேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது. ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர். இ-சேவை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை. தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.